வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபிசர், அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். காஷ்மீர் அமைதி பூங்காவா மாறிடுச்சு. அதற்கு ஆதாரமே பாருங்க, எவ்வளவு டூரிஸ்ட் காஷ்மீருக்கு வருஷா வருஷம் போறாங்க அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் பேசுனாங்க. ஆனா டெரரிசம் இன்னும் ஒழியல. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் அலைவா தான் இருக்கு. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சோன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இத நியாயமா பாத்தீங்கன்னா மீடியா கேட்க வேண்டிய கேள்விகள், இவ்வளவு பாதுகாப்பை மீறியும் இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்தது, அதற்கு யாரு ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், இந்த மூன்று முக்கியமான கேள்விகளை இந்த நிமிஷம் வரைக்கும் வட இந்திய ஊடகங்கள் எதுவுமே கேட்கல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதை எப்படி பாக்குறீங்க? ஊடகங்கள் மௌனிக்கிறார்கள்ங்கிறது நாட்டுடைய ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது. கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், முறையான பதில்கள் பெறப்பட வேண்டும். இவங்க டூரிஸ்ட் என்கரேஜ் பண்ணது நான் தவறுன்னு நினைக்கல. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவங்க சில ஃபர்ம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. 370 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யூனியன் டெரிட்டரியா அதை மாற்றிருக்காங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இது முந்தி இருந்த அந்த சிரமில்லாத தன்மை இப்போ இல்லைன்னு காமிக்கிறதுக்கு டூரிஸ்டுகள்லாம் நீங்கள் வாங்க, ஷூட்டிங் எல்லாம் இங்கே நடத்தலாம்னு சொன்னாங்க. இதில் 9/11 நடந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவில் எந்த நேரமும் ஏதாவது ஒரு மூலையில் தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற அச்சம் இருந்தது. ஆனால் அதனால அவங்க ஜனங்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலை. ஆனால் அதோட சேர்த்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் 24/7 விழிப்போடு இருந்தாங்க. சத்தமே இல்லாம. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எம்ஜிஆருக்கு பாடி கார்ட்ஸ் அவருடைய பர்சனல் பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க. அவர் ஒரு கூட்டத்துக்கு போனார்னா கூட்டம் அப்படியே அலமோதும். எம்ஜிஆரை தொற்றணும், எம்ஜிஆர் அண்ணானு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அலமோதும். அந்த கூட்டம் கட்டுப்படுத்தப்பட மாட்டாது. ஆனா கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு ஒரு தெரியும், அந்த எம்ஜிஆருடைய பாடி கார்ட்ஸ், பர்சனல் பாடி, அவர் கூட 30 வருஷம் இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சந்தேகவசான ஆளா இருக்காருன்னா சத்தமே இல்லாம அவர் அங்கிருந்து அப்படியே அழுத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த கூட்டத்துடைய கலகலப்பு குறையாது. ஆனா ஒருவேளை அசம்பாவிதம் நடத்தலாம்ங்கிற மாதிரியான சந்தேகத்துள்ள ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை சத்தமே இல்லாம எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த லார்ஜர் ஸ்கேல் நம்ம அரசும் அப்படித்தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். வழக்கமான கலகலப்பு இருக்கணும். ஆனா அதே சமயம் விழிப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்கணும். இதுல விழிப்பு குறைவாக இருந்தது அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அது ரொம்ப வருத்தமானது. ஆனா அதுதான் உண்மை. இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதம மந்திரி என்ன சொல்றாரு, கற்பனைக்கு எட்டாத விதத்தில் தண்டனை கொடுப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பேச்சுக்கள். இவர் நிறைய இது மாதிரி பேசியிருக்காரு. அதனால இந்த பேச்சுக்கு கிரெடிபிலிட்டி எல்லாம் போயிருது. டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் 15 நாளைக்குள்ள நிலைமை முன்னேறணும்னா என்னை மார்க்கெட்ல கூப்பிட்டு சவுக்கெடுத்து அடிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர். இது மாதிரி அது மாதிரி சொன்னாரு. என்ன போட்டாங்களா அல்லது இவர் தான் தூக்கில் நானே போறேன் வாலண்டியர் அப்படின்னு சொன்னாரா? அதனால இது மாதிரி மக்களை எக்ஸைட் பண்ற மாதிரி பேசுறது, ஏன்னா மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற அபாரமான அதீதமான நம்பிக்கையின் காரணமாக சொல்றது வேற. அது எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவாங்கன்னா இவர் கொஞ்சம் அதிகமா சொல்றாரு. ஆனா இது நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டூயபிள் ஆக்ஷன். அதாவது எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும். இன்னைக்கு நீங்க சிந்து நதியை நிப்பாட்டு போறேன்னு சொல்றீங்க. என்ன பெரிய அணையா கட்டி வச்சிருக்கீங்க. மான்சூன்ல தண்ணி பொங்கி போகும்போது நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த அணைக்கு முந்தி நம்ம பயன்படுத்தாம இருந்தோம் அந்த நீரை. இப்ப நம்ம பயன்படுத்தலாம். அதை வேணா நம்ம செய்யலாம். இன்னைக்கு உள்ள தேதிக்கு அந்த ஒப்பந்தத்துப்படி அந்த 6 நதிகள்ல இருந்து வர்ற தண்ணியில 80 விழுக்காடு பாகிஸ்தானுக்கு போகுது, 20 விழுக்காடு இந்தியாவுக்கு வருது. நீங்க அந்த 80 விழுக்காடுல எத்தனை விழுக்காடு நீங்க உங்களுக்கு ஒரு நாள்ல 2 நாள்ல 1 மாசத்துல 2 மாசத்துல எடுக்க முடியும்? அதனால இது ஒரு பேச்சு தான். அவங்களுக்கு ஒரு அச்சம் இது வரும். ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்த நீர் தடுக்கப்பட்டால் விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, குடிநீருக்கே பஞ்சம் ஏற்படும். அதனால எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய விபரீதமான விளைவுகளை உருவாக்குங்கிறத இன்னைக்கே பாகிஸ்தான் கூச்சல் எழுப்புறாங்க. ஆனா உடனடியாக இதனால எதுவுமே நடந்துட போறது இல்லை. இதனால இந்த உத்தரவுனால நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால வாகா பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 பக்கமே ட்ரேட் அஃபெக்ட் ஆகுது. இங்க உள்ள பாகிஸ்தானியர் அங்க அனுப்புறாங்க, அங்க உள்ள இந்தியர்கள் எங்க அனுப்புறாங்கிறது 2 பக்கமே நடக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வுகள். இந்த டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தை 50ல 30 குறைக்கிறேன்னா எல்லா நாடும் இப்படித்தான். 2 பேர் சண்டை போட்டா பண்ணிக்குவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சத்தம் போடாம மறுபடியும் 30ல 50 ஆக்கி விட்டுருவாங்க. தட்ஸ் வாட் தே வில் பி டூயிங். ஆனா இந்த நேரத்துல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இப்ப இதை யார் ஒத்துருக்காங்க,
லஷ்கர் கொய்பாவுடைய துணை அமைப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க, நாங்க தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க, ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இத்தகைய துணை அமைப்புகள் அவங்க எல்லாருக்கும் பார்டருக்கு பக்கத்துல ஒரு பேஸ் இருக்கும். ஏன்னா அந்த பேஸ்ல தான் அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்றதுக்கு, துப்பாக்கிகள் சேகரிக்கிறதுக்கு, அவங்களுக்கு உணவு பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு, கேம்புக்கு தேவையான விஷயம். அடுத்து கிளம்பி போறதுன்னா சரி, அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பேக்ல வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறது, ஆயுதங்கள் கொடுக்கறது, 1000 விஷயம் இருக்கு. அது எல்லாமே வந்து திடீர்னு எங்கேயும் இருந்து கொண்டு வர முடியாது. ஒரு பேஸ் கேம்ப் வச்சிருப்பாங்க. இந்த பேஸ் கேம்ப் பத்தின விவரங்கள் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நம்முடைய இன்டெலிஜென்ஸுக்கு. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த விபத்து நடந்த 2 மணி நேரத்துக்குள்ள நம்முடைய விமானம் அங்க போய் தாக்குதல் நடத்தி இருக்கணும். அப்படி தாக்குதல் நடத்தினா எந்த உலக நாடும் நம்மளை கண்டிக்காது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க, அப்பாவிகளை போய் சுட்டிருக்காங்க, அப்புறம் அவங்க சும்மாவா இருப்பாங்க? எல்லை மீறி தான் வருவாங்க. நீங்க எல்லை மீறிய பயங்கரவாதம் நடத்துனீங்க, அவங்க எல்லை மீறி வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு அவங்க சாதாரணமா தான் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சிந்தனையை நிப்பாட்டினு சொன்னா இந்த உலக நாடுகள் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்க. எவனோ ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர், 3 பேர், 4 பேர், 10 பேர் இங்க வந்து அப்பாவிகளை கொண்டு குவிச்சிட்டாங்கிறதுக்காக நீங்க என்ன லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை வந்து நிப்பாட்ட வேண்டாம், அது என்ன நியாயம் அப்படின்னு நம்மளை பார்த்தா கேள்வி கேட்பாங்க. அப்ப எனக்கு இதுல உள்ள ஆதங்கம் என்னன்னா, எது உடனடியா செய்யணுமோ அதை இந்த பிரதம மந்திரி செய்யவே இல்லை. ஐ மேக் டூயபிள் ஆக்ஷன் ஒண்ணுமே இல்லை, இதை பத்தி ஒண்ணுமே பேசல. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கற்பனைக்கு எட்டாத தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்ல மக்கள் எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு போயிடுவாங்க. அதுல என்ன இருக்கு? எனக்கு மும்பை டெரர் அட்டாக்ஸ் தான் ஞாபகம் வருது சார். அது நடந்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங், அப்ப பிரதமரா இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு, பிரஸ் அட்ரஸ் பண்றாரு. நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நீங்க யாருமே பீதி அடையாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, இதை நாங்க வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதற்கு நேர் எதிராக இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ட்ரிப்ப பாதியில கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வராரு அப்படிங்கிற செய்தி கேட்டோடனே பொதுவா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா நேரா காஷ்மீர்ல போய் இறங்குவாரு, அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பாரு, உடனே வந்து கிரவுண்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா வந்தவர் காஷ்மீருக்கு போல நேரா பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சார மேடையில நீங்க சொன்ன மாதிரி பேசுறாரு, உலகத்துடைய மூளை முடுக்கு வரைக்கும் போய் இதற்கான பதிலை வந்து நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்லாம் பேசுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நரேந்திர மோடியோ இல்ல அமித்ஷாவோ நடத்தல. அட்லீஸ்ட் ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு வகையில நாட்டுடைய மக்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு, எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த நேரத்துலதான் நம்ம ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொல்லலையே. இது எப்படி பாக்குறது? முக்கியமான விஷயங்கள்ல இந்த அரசுடைய அணுகுமுறையை நம்ம எப்படி பாக்குறது? பிரதமர் வந்து காஷ்மீருக்கு போகலைங்கிறத நான் ரொம்ப பெரிய குறையா பார்க்கல. உள்துறை அமைச்சர் போயிருக்காரு, முக்கியமானவங்க போயிருக்காங்க. ஆனா பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனதை நான் குறையா பார்க்கணும். இந்த நேரத்தில் அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முறையான ஒரு செயலா தெரியல. அடுத்து வந்து டெல்லியிலேயே உட்காந்து அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கணும், கண்டிப்பாக நடத்தியிருக்கணும். மக்களை சந்திப்பது ப்ரெஸ் மூலமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இன்னும் இவங்க வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுங்கிறதுக்கு இவங்க யாருமே வந்து ரெடியா இல்லைங்க. அது எஸ்பெஷலி மோடி வந்து இது வரைக்கும் எத்தனை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு? ஒன்று இந்தியாவில் பண்ணாரு, 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவும் இன்னொருத்தவங்க யாரும் தொடர்ந்து பண்ணாங்க. அமெரிக்காவுக்கு போனதே 2 கேள்விக்கு தான் பதில் சொன்னாரு, அதுக்கு மேல பதில் சொல்லணும். இவருக்கு வந்து ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ற அந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை எதுக்கு ஃபேஸ் பண்ணணும்? நீங்க சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் உள்ள ஒரு ப்ரெஸ் கூட கேட்க வேண்டிய கேள்வி கேட்கலையே. அப்ப இவர் மீட் பண்ணாலும் இவர் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க. அதான் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன். ஜனநாயகத்துடைய 4வது தூண் என்று அழைக்கப்படுவது பத்திரிகைகள், 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அவங்க இன்னைக்கு வந்து செயலற்று கிடக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு. ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி மக்களுக்கு வந்து என்ன நடவடிக்கை உதாரணம் ஒண்ணு பாருங்க. 9/11 வந்து அங்க வந்து டவர்ஸ் வந்து தகர்க்கப்பட்டாங்க அமெரிக்காவில். தகர்க்கப்பட்ட சில நாட்கள்ல இதுக்கு இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் தான் காரணம், அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஷெல்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிச்சு. சொல்லி கொஞ்ச நாள்ல வந்து அமெரிக்காவில இருந்து படைகள் புறப்பட்டன, விமானங்கள் புறப்பட்டன, அவங்கள தரமட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. எதை சொல்ல வர்றேன்னா, நமக்கு அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா அல்லது நமக்கு அப்படி சந்தேகம் இல்லாம தீர்மானமா தெரிஞ்சதுன்னா இது பாகிஸ்தான் அரசுடைய ஆதரவோட நடக்குதுன்னு 2 காரியம் நம்ம பண்ணணும். அதற்கான ஆதாரங்களை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டு மேல படையெடுக்கிறோம்னா உலக நாடுகள் வந்து நம்மள ஆதரவு தெரிவிக்கிற உலக நாடுகள் கூட என்ன சொல்லுவாங்க, சரி படையெடுக்கிற அளவுக்கு என்ன அவசரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த அவசரத்தை நம்ம காமிக்கணும், காமிச்சுட்டு அதுக்கப்புறம் படையெடுத்து போகணும். ஆனால் அப்படி படையெடுத்து போறதுக்கான உத்தேசம் இவங்களுக்கு இருக்கா? அப்படி படையெடுத்து போனா அதனுடைய பின் விளைவுகள் என்னங்கிறத பத்தி இவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்களா?
எத்தனை நாட்களுக்கு ஒரு போரை இந்தியா சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி இவங்களுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? எதுவுமே தெரியல. இது எதையுமே இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசுறதுல வந்து அந்த எம்ஜிஆர் படத்தை பார்த்து விசில் அடிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தெரியும்? இன்னைக்கு விஜய் படத்தை பார்த்து விசில் அடிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து தங்களை பற்றியும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் என்ன தெரியும்? அப்படிப்பட்ட மக்களை பார்த்து இவங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தவறு. ஓகே. இப்ப பொதுவாக இது போன்ற விஷயங்கள்ல நீங்க வந்து ஏஎஸ் ஆபீசரா இருந்திருக்கிறீங்க, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வெளியில வருது. தீவிரவாதிகள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் 2 வீக்ஸ் முன்னாலேயே வந்துட்டாங்க. பல லொகேஷன்ஸை ரெக்கே பண்ணி லோக்கல் ஸ்லீப்பர் செல்ஸோட உதவியோட தான் இந்த லொகேஷனை வந்து அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்க செக்யூரிட்டியும் வந்து ரொம்ப லாக்ஸ் ஆகி இருந்திருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போ வெளியில வருது. நார்மலா என்ன நடக்கும் சார்? இந்த மாதிரி பார்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்டெலிஜென்ஸ் அப்பப்போ டெய்லி அப்டேட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா? நேரடியா ஹோம் மினிஸ்டருக்கு இது கன்வே ஆகுமா? ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா? ஏன்னா இதெல்லாம் நம்ம சினிமால நிறைய பார்த்திருக்கோம். பட் கிரவுண்ட் ரியாலிட்டி இதெல்லாம் எப்படி நடக்கணும்? இந்த விஷயத்துல இதெல்லாம் வந்து தெளிவா நடந்திருக்கா? இவங்க அப்படி நடந்திருந்தா இவங்க என்னெல்லாம் செய்திருக்கலாம்? இந்த மாதிரி ஒரு அட்டாக் தவிர்க்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் செய்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? 2 உதாரணம் மிகச்சிறிய ஏரியால இருந்து நான் மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துல இருந்து 2 சின்ன உதாரணங்கள் சொல்றேன். நான் வந்து சப் கலெக்டர் இருந்தபோது சாகர்திகின்னு ஒரு பிளாக் இருந்தது எங்களுக்கு. அங்க வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு பள்ளிக்கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் கொஞ்சம் தயக்கமா என்கிட்ட வந்து நின்னாரு. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். இல்லை, என்னுடைய பெண் வந்து நல்லா படிச்சு பாஸ் பண்ணியிருக்கா, அவ உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா. என்னுடைய இவர் வந்து அவசரப்படுத்துறாரு. செக்யூரிட்டி வந்து ஐயா அடுத்த நிகழ்வுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரப்படுத்துறாரு. நான் சொல்லி இருக்கட்டும்ப்பான்னு சொல்லிட்டு எங்க பெண் வந்து இருக்காங்களா, இங்க இருக்காங்களா அப்படின்னு, இங்கதான் நிக்கிறாங்க, வர சொல்லுங்களேன் அப்படின்னு. அந்த பொண்ணு வந்தோன்னா 2 நிமிஷம் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷம், நல்லா படிக்க வைங்க, படிப்பை தவிர எதுவுமே வாழ்க்கையில முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப அளவுக்கு மீறின சந்தோஷம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா எனக்கு வந்து விடை கொடுத்து அனுப்புனாரு. இது நடந்து ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு வந்து எனக்கு போன் வந்து, நேரம் லேண்ட்லைன் தான், எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஃபோனை வந்து நான் ரிசீவ் பண்ணோன்னே, ஐயா உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், சாகர்திகளை நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர். ஆமா, நினைவு இருக்கிறது, பொண்ணு எப்படி படிக்கிறா அப்படின்னு. அது இருக்கட்டுங்க, நல்லா படிக்கிறா. இங்க ஒரு பெரிய இந்து முஸ்லீம் மதக்கலவரம் நடத்துறதுக்கான சூழ்நிலையை சில பேர் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யார்கிட்டயாவது சொல்லி என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயம். உங்ககிட்ட சொன்னா என்னாவே பத்திரமா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கைங்க. அதனால உங்ககிட்ட சொன்னேன். உடனே சார் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவலை வாங்கிட்டு, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க, சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு உடனடியா வந்து கலெக்டர் வந்து கூப்பிட்டேன் 9:30 மணிக்கு. அவர் ஒரு கேள்விதான் கேட்டார். இந்த இந்த இன்புட் ரிலையபிளா பாலா? சொன்னவர் வந்து ரிலையபிளா? நான் 100% ரிலையபிள். அவர் என் மேல உள்ள நம்பிக்கையில் வந்து பேசுறாரு. அவரை நான் நேர்ல பார்த்திருக்கேன். அவர் உன்னுடைய எஸ்பிட்ட சொன்னார், நைட்டோட நைட்டா எஸ்ஏபி ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ்ல இருந்து 3 கம்பெனி போலீஸ் வந்து அனுப்பணும். அந்த இடத்துல நிகழவிருந்த மிகப்பெரிய மத கலவரம் ஒண்ணுமில்லாம போச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல போலீஸ் அந்த நேரத்துல நைட்ல 11 மணி 11:30 மணிக்கு வந்து குவிக்கப்படும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. சில பேர் தான் அரெஸ்ட் பண்ண முடியும், பல பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, சில பேர் தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப இது 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 எதை காட்டுது அப்படின்னா, கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லி ஒரு ஜெனரல் ஒருத்தர் இந்தோ சைனா வாருக்கு அப்புறம் ஒரு பெரிய புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். காஷ்மீரி பிராமின் அவர் வந்து கொஞ்சம் இவங்களோட நெருக்கமா இருந்தாரு, அரசியல்வாதியோட நெருக்கமா இருந்தாருன்னு ஆர்மியில் அவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க. சரி, தனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலன்னு வருத்தத்தோட இருந்தாருன்னு வைங்க, அது வேற விஷயம். அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. இந்த கேம்ப் போடுற இடத்துல வந்து இந்த கேம்ப்ல போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடு மாடு மேய்க்கிற ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து இருப்பாங்க, நம்ம லடாக்ல இந்த மாதிரி ஏரியால இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்குறாரு. ஒரு 10-15 பேர் வருவாங்க. படாக்கானான்னு சொல்லி சொல்லுவோம். நாங்கள் போலீஸ்லேயே அது மாதிரி பார்ட்டி கொடுப்போம். அப்போ இந்த படாக்கானா கொடுக்குறாரு, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட்டு முதுக தட்டி கொடுத்து என்ன சந்தோஷம். ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வருத்தத்தோடயே இருந்தார். அப்படி இவருக்கு ஏன்ப்பா இந்த மாதிரி வருத்தமா இருக்கு அப்படின்னதுக்கு, போன தடவை இது மாதிரி தான் துப்பாக்கி பேல வச்சுக்கிட்டு சைனாக்காரங்க ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே உங்களுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துருந்தவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, எனக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ரிவார்டு கொடுப்போம். இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனுக்கு ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. இவர் கமாண்டன்ட் இம்மீடியட்டா என்ன பண்ணாரு, 24 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு அவர் சொன்ன செய்தி சரிதானு வெரிஃபை பண்ணிட்டு அது ஒரு சரிதானுங்கிறத உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரத்துல அவங்களுக்கு வந்து இது கொடுத்தாரு, ரிவார்டு கொடுக்கறதுக்கு, அந்த பையனுக்கு ரிவார்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு.
இப்ப ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பாருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா வந்து 80 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கும். ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன். 30 கான்ஸ்டபிள் தான் இருக்கும். 30 கான்ஸ்டபிள்ஸ் 80 ஸ்கொயர் கிலோமீட்டர் எப்படி மேனேஜ் பண்ணும்? இந்த மாதிரியான நம்மகிட்ட நம்பிக்கை வைத்த, நமக்கு விசுவாசமான உளவாளிகள், இன்ஃபார்மர் வச்சு தான் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமா செய்ய வேண்டியது என்ன? நம்மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்ப நீங்க சொல்ற தகவல் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருந்திருக்கு? வர்றவன் மேல நம்பிக்கை இருந்திருக்கு. அவனுக்கு தேவையான உதவியெல்லாம் அங்க உள்ள சில பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தி இன்டெலிஜென்ஸ் ஹஸ் கம்ப்ளீட்லி புரோக்கன் டவுன். நமக்கு எந்த லிங்க் வேணுமோ அந்த லிங்க் அங்க கிடைக்காம போயிடுச்சு. இது எதனால அந்த மாதிரி நடக்குது? மக்களுக்கு வந்து அரசு மேல நம்பிக்கை இருக்கணும். இது பலவிதமான கேள்விகள் எழுப்புது. அப்ப இவங்க சொல்றாங்களே காஷ்மீர்ல வந்து அமைதி திரும்பிடுச்சு, அமைதி திரும்பிடுச்சுன்னு. ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. செப்பல்கரல் சைலன்ஸ். கல்லறையின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லறை அமைதியா தான் இருக்கும். அது என்ன அமைதி? இருக்க வேண்டியது கல்லறையின் அமைதி இல்லை, நல்லறையின் அமைதி. வைப்ரண்ட் பீஸ் அது இருந்திருக்கணும். அப்ப அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்ப நமக்கு வருது. காஷ்மீரத்து மக்கள் வந்து இந்த 370 ரிவோகேஷனுக்கு அப்புறம் உளமார்ந்த அன்போடு நம்மோடு வந்து இணைஞ்சிட்டாங்களா? இணையலையா? இப்ப அவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து 4, 5 இடம்லாம் பார்த்துட்டு இதுதான் பெஸ்ட் லொக்காலிட்டின்னு சூஸ் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனே வரலன்னா, அங்க இருந்த மக்கள்ல ஒருத்தர் கூட நமக்கு வந்து சொல்லணும்னு சொல்லி நினைக்கலையா? அந்த அளவுக்கு அவங்க மனசளவில் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான, ரொம்ப தீவிரமான, ரொம்ப சீரியஸான கேள்விகள். நம்ம நாட்டு பாதுகாப்புக்கான கேள்விகள் இதெல்லாம். இதுக்கு வந்து உள்துறை அமைச்சகமோ, இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் பதில் சொல்லணும். இவங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை பத்தி பேச மாட்டாங்க. எதை பத்தியும் பேச மாட்டாங்க. ஒரிசால பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, கமிஷனர் ஃபார் ரயில் சேஃப்டின்னு ஒரு அதிகாரி இருக்கிறாரு. ரயில் சேஃப்டியை பத்தி நல்லா முழுக்க படிச்சு அந்த அந்த வேலையை பார்க்கிறவரு ரயில்வேல இருக்காரு. அவர் அனுப்ப மாட்டாங்க. போலீஸையும் சிபிஐ அனுப்புவாங்க. தே ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட். எந்த ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் ரொம்ப முட்டாள்தனமான அல்லது பயங்கரவாதமான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, அதை பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் வந்திருக்கா? இவங்களுடைய 12 வருட வாழ்க்கையில வந்தது இல்லையே. இதெல்லாம் வந்து என்ன காட்டுதுன்னா, ஏதோ போற போக்குல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு விபரீதமா நடந்ததுன்னா, யாராலையும் அது தடுக்கப்பட முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கையை நம்மகிட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அதனால திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணணும். என்ன நடந்ததுன்னு சொல்லி விளக்கணும். நம்ம கிட்ட சொல்ல ஏன் முடியாத சில தகவல்கள் இருக்கலாம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் கூட்டி அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும். இது எல்லாமே செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேத்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லி இருக்கிறாரு. இந்த டைம்ல தான் நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். நாம வந்து இத ஒரு பயன்படுத்தி இந்த மீடியா வந்து எப்படி வந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் மீது வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. இன்னொன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து விதைக்க முயற்சி பண்றாங்க. காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் மேல, காஷ்மீரி லோக்கல்ஸ் மேல எல்லாம் வன்முறையை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ். இந்த நேரத்துலதான் நாம இன்னும் ஒற்றுமையா இருக்கணும். நாம ஒற்றுமையா இல்லைன்னா அவங்க வந்து தீவிரவாதிகள் என்ன விளைவை ஏற்படுத்தணும்னு நினைச்சு இந்த காரியத்துல ஈடுபட்டாங்களோ அது அவங்களுக்கு வந்து சாதகமா போயிடும், அவங்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். இதையும் பார்க்கிறேன். இன்னும் அது பிஜேபியில இருந்து யாரோ ஒருத்தர் சொன்னாரா, இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னாராம். இப்ப உண்மை என்னன்னா, இந்துக்கள் மட்டும் அங்க கொலை செய்யப்படல. இந்துக்களுக்கு துணை போன ஒருத்தர், அவங்க கூட போன அந்த முஸ்லீம் ஒரு பையன், அவர் வந்து இந்த துப்பாக்கியை பறிக்க முயற்சி செஞ்சு அவரை சுட்டு கொண்டிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அப்ப இங்க நடந்தது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கான யுத்தம் இல்லை. இங்க நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான யுத்தம். இன்னொன்னு, டெரரிஸ்ட் ஹேவ் நோ ரிலிஜன். திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன். பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது. கோட்ஸே என்ற பயங்கரவாதி மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றான். இந்துக்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகளா? அப்படி சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இதுவும். நான் 2, 3 இதுல வந்து பேட்டியில வந்து நான் சொல்லியிருக்கேன். 1965ல நம்முடைய இந்திய ராணுவத்தை சேர்ந்த சிப்பாய் ஒருத்தர், அவர் கையில இந்த துப்பாக்கியில குண்டு அத்தனையும் காலி ஆயிடுச்சு. சுத்தி எதிரிகள் இருக்காங்க. அந்த இதுல துப்பாக்கியில வந்து பேயனட்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கத்தி ஒன்று சேர்த்து வச்சிருப்பாங்க. அதனால துப்பாக்கி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கத்தி எடுத்தார். எடுத்துட்டு எதிரிகள் முன்னாடி போறாரு. ஹி நோஸ் ஹி வில் பி கில். ஒவ்வொருத்தனா வந்து 6 பேரை குத்தி கொன்னாரு அந்த பேயனட் வச்சு. அந்த 6 பேர் சாகுற நேரத்துல, அதே நேரத்துல இவர் உடம்ப சல்லடக்கண்ணா தொலைச்சிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல விழுந்து செத்தார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? அயூப் கான். இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா பேசுறவங்களுக்கு? செஞ்சி ஆண்டவர் வந்து ராஜா தேசிங், அவன் இந்து மதத்தை சேர்ந்தவன். அவனை எதிர்த்து வந்து அவனை அடக்கணும்னு சொல்லி வந்து ஆர்காட் நவாப் வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். செஞ்சி ராஜா தேசிங்க்கு தளபதியா இருந்தது யாரு? தளபதி மெஹபூப் கான்.
செஞ்சிக்காக உயிர் விட்டவன். எத்தனை உதாரணங்கள் இது மாதிரி இருக்கு இந்தியால, ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தான். எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் கருப்பாடுகள் இருக்கும். இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, இந்து மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவங்க, எல்லா மதத்திலையும் கருப்பாடுகள் இருக்கும். கருப்பாடுகளை வைத்து ஒரு மதத்தை கருப்பு மதம் என்று கூற முடியாது. நம்ம எல்லாரும் இந்தியர்கள் எல்லாரும் உணர வேண்டிய தருணம். இதை எதிர்கட்சி தலைவர் சொன்னது ரொம்ப ரொம்ப பொருத்தம். இதை நம்முடைய பிரதமரும் சேர்த்து சொன்னார்னா நல்லா இருக்கும். அவர் கட்சி சேர்ந்தவங்ககிட்ட கொஞ்சம் நாவடக்குங்கள்னு சொல்லணும். ஏன்னா நாங்க 80 நீங்க 20ன்னு பேசுற கூட்டம் எல்லாம் இருக்கையாங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்ப சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இப்ப இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, என்ன பயம் என்னன்னா, எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் இவங்க குலைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு விட்டதுன்னு பரவலாக பேசப்படுது. ஜுடிஷியரியில இவங்களுடைய இன்டர்வென்ஷன் ரொம்ப இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால என்ன ஆபத்து வரும்னா, நாட்டுக்கு உண்மையான ஆபத்து வரும் பொழுது அதை சுட்டி காட்டுவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அப்படி ஆட்கள் இல்லாமல் போய்விட்டால் அந்த நாட்டின் ஆபத்தை எவராலும் தவிர்க்க முடியாது. There cannot be a lullaby and a lullaby into sleep. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை பிரதமர் உணரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களெல்லாம் விடுங்க. இவருடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு? ஏன் சும்மா இருக்கீங்க, ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல திரும்ப திரும்ப கேட்கிறாரு. 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தாராவாரத்தை கொடுத்துருக்கீங்க சைனாவுக்குன்னு சொல்றாரு. பதில் சொல்றாரா இவரு? அதனால பிரதமரும் சரி, அவருடைய கட்சியும் சரி, இந்த இதுல ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் மறுபடியும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இது வரைக்கும் 3-4 நாள் இன்சிடென்ட் நடந்து முடிந்து டூயபிள் ஆக்ஷன் ஏதாவது பண்ணீங்களா? உண்மை உடனடியாக செய்யக்கூடிய செயல் எதையாவது பண்ணீங்களா? புல்வாமாவுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? நாங்க அங்கேயே போய் துல்லிய தாக்குதல் நடத்திட்டோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? அவங்க நேரம் எங்க தென்னை மரத்துக்கு மேல பாம்பு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுங்க போய் கேட்டாங்க. அதுதான் கேட்டாங்க. அப்ப நீங்க எதை அழிச்சீங்க? அங்க நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த கேம்ப்ல இருந்து எல்லாரும் காலி விட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். உங்களுக்கு லோக்கல் இன்டெலிஜென்ஸே இல்லையே. அதுதான உண்மை. லோக்கல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இருக்கணுமே. அதனால இது எல்லாமே சரிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. சில விஷயங்கள் ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளை இந்த அரசு எந்த அளவுக்கு மோசமாக கையாள்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் சார். இனி வரும் நாட்கள்ல என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்தரா இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.